சிம்ம ராசி இந்த 2026ல எப்படி அமைய போகுது அப்படின்றத நம்ம ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக சுகன்யாம்மா நீங்க சொல்லுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் குழப்பம் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாரி எல்லாத்துலயுமே ஒரு பயமான ஒரு சூழ்நிலை. கடன் வந்து நெறைய கடன் வாங்கியிருப்பாங்க. எப்படி தீர்க்கிறதுன்றது தெரியாது. ஒரு வீடு கட்டி நம்ம நடுவுல நிறுத்தியிருப்பாங்க. பசங்க படிப்புக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. எல்லா விஷயத்துலயுமே அவங்களுக்கு ஒரு பயம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்களோட தேக ஆரோக்கியத்தையும், அவங்களோட பார்ட்னரோட தேக ஆரோக்கியத்தையும் அவங்களுக்கு கண்டிப்பா கவனம் தேவை. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, அவங்க தோரண கணபதி வழிபாடு செய்யறது மிக மிக நல்லதுங்க. அதே மாரி விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா, தேங்காய் மாலை போடுறதும் ரொம்ப நல்லதுங்க. மிக சிறப்பு. அதைத் தொடர்ந்து மணிமுருகேசன் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. சிம்மராசி நேயர்கள பொறுத்தவரையிலுமே, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்ததா பார்த்தீங்க அப்புட்ன்னா, கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள்ல வித்தைகள் காட்டவே கூடாது. வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பண்ணோம்னா, உடல் சார்ந்த விஷயங்கள விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ சின்ன விஷயமா நெனச்சீங்கன்னா கூட, அது தேவையில்லாத சிக்கல்கள உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்த ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அதே மாரி எதிர்பாலின ஈர்ப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. மிக சிறப்பா சொன்னீங்க ஐயா. அடுத்ததாக ஆதித்ய சொர்ணலட்சுமி அம்மா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க. அஷ்டம சனியின் பிடியிலிருந்து நெறைய இன்னல்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் இப்படின்னு பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். ஆனால், இப்பொழுது உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு, அப்படியே ஸ்டைலா ஒரு பார்வை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையால் சனிய பார்த்து, அவருடைய அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுக்கான ஒரு சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது. 12ஆம் இடம் விரயஸ்தானம் நீங்க பயப்பட வேண்டாம். சுபவிரயங்களாக ஆக்கிக் கொள்ளலாம். அதேபோல தொழில்ல ஒரு பிரஷர்ங்க. மேலதிகாரி ரொம்ப டார்ச்சர் குடுக்குறாரு. என்னதான் பண்றது அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம், இப்ப ரொம்ப அவரே இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாரி ஒரு பதவி ப்ரமோஷன்லாம் கிடைக்கக்கூடியது. அதேபோல 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்கறதுனால, சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டுவாங்க. இவங்க வேற ஒண்ணும் செய்ய வேணாம். வியாழக்கிழமை தோறும் பைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமியில இவங்க கடன், நோய்க்கான எதிரிகள் பிரச்சனைக்காக ஒரு 3 நெய் தீபங்கள். வளர்பிறை அஷ்டமியில குழந்தை பிறப்பு, நம்மளுக்கு சுப காரியங்கள், திருமண தடை, பிரச்சனை இந்த மாதிரி பண வரவுக்கு வழிபடும் பொழுது, மிகப்பெரிய ஏற்றங்களையும், மாற்றங்களையும் சிம்மம் காணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க அம்மா. சிம்ம ராசிக்காரர்களுடைய பலன்கள ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஜோதிட வல்லுனர்கள் கிட்ட கேட்டுக்கலாம். முதலாவதாக சின்ன சேலம் சுதாகரன் அவர்கள் கிட்ட கேட்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க, இந்த வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்மராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஜென்ம கேது வேற இருக்காரு, அஷ்டமத்து சனி வேற வரப்போறாரு, தனகாரகரும் 12ல் மறைஞ்சிடுறாரு. அதனால் பொருளாதார விஷயம், உடம்பு ஆரோக்கிய விஷயம், வேலை விஷயம், தொழில் விஷயம் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். எதையுமே நிதானமாக யோசித்து அடியெடுத்து வாங்க. பெரிய லெவலில் கடனை ஏற்படுத்திக்காதீங்க. தொழில் விஷயத்தில் பெருசாக முதலீடுகள் போட்டும் மாட்டிக்காதீங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. மனசு குழப்பமும் பதட்டமும் பயமும் இருக்கும். சிம்மம் அப்படிங்கும்போது சிவனுடைய அதனுடைய வீடு. அப்போ பார்த்தீங்கன்னா சூரியனோட வீடுங்கும்போது சிவன் கோவில் வழிபாடு, தீபமேற்றி வழிபாடு பண்ணுறது நல்லது. கேது பகவானோட தொந்தரவும் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சிம்மம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஆண்டாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன். மிக சிறப்பா சொன்னீங்கம்மா. அடுத்ததாக எதார்த்த ஜோதிடர் ஷெல்வி ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. கண்டிப்பாக படபடப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், மயக்கங்கள் சம்பந்தப்பட்ட உபத்திரம், மருந்து மாத்திரைகள் எடுக்காமல் இருப்பது, விரதம் அதிகமாக இருக்கிறேன் உடம்பை கெடுத்துக் கொள்வதெல்லாம் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பெரிதாக போற்றப்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். மனபயம் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். சுபவிரய பிராப்தம் ஏற்படுவது, தடைப்பட்டிருந்த கல்வி, வேலை வாய்ப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது, வண்டி வாகனத்தில் இளம் வயதை சார்ந்தவர்கள் சிறிது கவனமாக இருப்பது, 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் கவனமாக இருப்பது, தேவையில்லாத வாக்குவாதத்தை ஈடுபட்டு நல்ல உறவுகளை கெடுத்துக்கொண்டு பிறகு புலம்புவதையெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய கணவன் மனைவி விஷயத்தில் உங்களுக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மற்றபடி படிப்படியாக முன்னேற்றங்கள் எல்லாம் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்க. மிக அருமை ஐயா. அதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் கிட்ட கேட்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. சிம்மத்துக்கு ரொம்ப டஃப்பான ஒரு டைம் பீரியட். நிறைய சேலஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்.
எதிரிகளோட பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். அதே மாதிரி உடல் நலத்திலையும் சரி, ஹெல்த்லேயும் சரி, இவர்களுடைய தேகம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது ஒரு 3 நாளைக்காவது ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட், ஒரு சின்ன மைனர் சர்ஜரியாவது நடந்தது, ஒரு ட்ரீட்மெண்ட்டாவது நடந்தது, வேறு வழி இல்லை, நீங்கள் அட்மிட் ஆகி தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன பாதிப்புனா கூட ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஹெல்த் அப்ரோச் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் கணவன் மனைவி இடையே ஒரு விரிசல், ஒரு வாத விவாதங்கள், ஒரு வம்பு கலாட்டாக்கள் வந்து மறையும். கோர்ட், நீதிமன்றங்கள், பஞ்சாயத்து, இந்த பிராது கண்டிப்பாக சிக்கிக்கொள்ளக்கூடிய டைம் பீரியட். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு நான் 9 பொய் சொல்கிறேன்னு போனீங்கன்னா சிக்கிப்பீங்க. என்ன பண்ணணும்? ஐ அப்பாலஜைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு சரணடைகிறது தான். அதே மாதிரி நீதிமன்ற நடவடிக்கைகள், காவல்துறையில் ஐயா கூப்பிட்டாரு, இதுவே கல்லூரியாக இருந்தால் பிரின்ஸ்பால் உன்னை பார்க்கணுன்னாரு வாப்பா, நீங்கள் வேலை செய்கிற அலுவலகமாக இருந்தால் மேலதிகாரி கூப்பிட்டாரு, உங்களுக்கு மேலே விசாரணை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அங்கே கை கட்டி பதில் சொல்லி அதை ஒத்துக்கிட்டு அது நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற இதுக்கு வர்றது நல்லது. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய் சொன்ன கதை சிம்மராசிக்கு வேண்டாம். இந்த நேரத்தில் ராமபிரானோட வழிபாடு, சுந்தரகாண்ட கதை பாராயணம் பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும். ஒரு பாஸ் மார்க்குக்கு தள்ளப்படுவீங்கன்னு சொல்லலாம். மிக சிறப்பா சொன்னீங்க ஐயா. அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க ஐயா. அதிகாரத்தால் வெற்றி கொள்ளக்கூடிய சிம்மராசி நேயர்களே, இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனைகள்லாம் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் நண்பர்கள்னாலையும் உறவினர்னாலையும் பல சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7 கூடியவன் 8ல் போய் மறைஞ்சிட்டாரு. ஆனால் இருந்தாலும் சிம்ம ராசிக்கு சனி பகவான் 8ல் மறையிறதுனால நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். தொழிலில் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை அலைச்சலை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பிறகுதான் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கின்றது. இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எது கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடுறதை விட எந்த வாய்ப்பு கிடைச்சா அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத ஆலோசித்து நல்லா திங்க் பண்ணி யுத்தியை பயன்படுத்தி செஞ்சீங்க அப்படின்னா பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இது மட்டுமல்ல, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்மந்தப்பட்டது, தலைவலி சம்மந்தப்பட்டது, கால்வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல முறையில் மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு நீங்கள் பாத யாத்திரை, கிரிவலம் இது செல்வதன் மூலமாக எல்லா வகையிலும் மனக்குழப்பத்திலிருந்து தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். அருமை. அதை தொடர்ந்து சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. சிம்மராசின்னாவே இந்த 2026 வருடத்தில் அவங்களுக்கு அஷ்டமத்து சனி, ஜென்மக்கேது 2மே இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு பயம், பதட்டம், எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அதே சமயத்தில் ஃபேமிலி மேட்டர்லையும் சரி, அவங்க ஃபேமிலிலையும் அதேமாரியே நண்பர்களோ, உறவினர்களோ அதிகம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அதிகம் ஃபேமிலிக்குள்ளே அதிகம் இன்வால்வ் ஆகக்கூடாது. இன்வால்வ் ஆகுனா அவங்க குடும்பத்தில் பிரச்சனைன்னு சட்ட சிக்கல்லாம் இதுமாரி ஆகிடும். அதுமாரியே பொதுவாகவே இந்த அரசியல் சார்ந்த விஷயத்தில் கூட சரி, இந்த டைமில் அவங்க சில பேர் பெரிய வம்பு, வழக்கு, கேஸு விஷயம் இதெல்லாம் நிறைய மாற்றத்து இருக்குது. அரசியலில் கூட்டணி அதிகமாக எந்த அளவுக்கு பிளவுகள்லாம் வரும். இந்த பிளவுகள்லாம் இழுத்து எப்பயுமே இந்த குரு பகவானும் சரி, சனி பகவானும் சரி, இப்போ சனி பகவான் மீனத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் கடத்தில் வரும்போது ஒரு அரசியல் மாற்றமே வரும். கட்சிகளில் பெரிய பெரிய பிரச்சனைகளும் வரும். இதெல்லாம் எல்லாம் இழுத்துக்கட்டு அவங்க சரியான முறையில் கூட்டணிலாம் சரியாக வச்சா அவங்களுக்கு அரசியல் வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதனால் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போனேன்னா அரசியல் மாற்றத்துக்கு இந்த 2026 வரத்துக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது.